சோ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு நுழைய போறேன் அப்படிங்கிறதுனால இதுதான் இந்த சினிமா கரியர்ல கடைசி படம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ அது எந்த அளவுக்கு வந்து மாஸா இருக்க போகுது? ஏன்னா அது எல்லாமே வந்து டைட்டில்ல இருந்து போஸ்டர் வரைக்குமே எல்லாமே அரசியல் குறியீடா இருக்குது. சோ நீங்க என்ன சார் ஃபீல் கண்டிப்பா பண்றீங்க? விஜய் சார் பொறுத்தவரை வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. அவர் வந்து வணிக ரீதியில படம் பெருசா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. அவர் வந்து என்னன்னா, ஒரு கமர்ஷியலா ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ம். புரொடியூசர் வந்து அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதனால கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். அதுல சின்னதா ஒரு அரசியலும் இருக்கட்டும். ம். அரசியல் வந்து பெருசா இருக்காது. ம். அரசியல் இருக்கும். ஆனா அரசியல் மட்டுமே படமா இருக்காது. ஓகே. ஏன்னா இந்த கால ஆடியன்ஸ் வந்து அரசியல் மட்டுமே படமா கொடுத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா மீதி ஆடியன்ஸ் எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. ம். என்னடா இவ்வளவு அரசியல் பேசுறாங்களேன்னு. அது விஜய் சாருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் வந்து ஒரு சின்ன கலவையா அரசியலும் சொல்லுவாரே தவிர, அரசியல் மட்டுமே இருக்கிற படமா அது இருக்காது. அரசியல் என்பது ஒரு குறியீடா இருக்கலாம். அரசியல் விஷயங்கள் சிலது இருக்கலாம். ஆனா ஜனநாயகம் வந்து என்ன பொறுத்தவரையும் ஒரு மாஸ் என்டர்டெய்னரா, ஏன்னா கடைசி படம். அந்த கடைசி படம் வரும்போது அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸா ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனோட அந்த படம் முடியணும்னு தான் விஜய் சாரும் ஆசைப்படுவாரு, எச் வினோத் ஆடியன்ஸ். ஆசைப்படுவாங்க, ப்ரொடியூசரும் ஆசைப்படுவாரு. அப்படிப்பட்ட படமா இருக்கும் தான் இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்தது. ஓகே. அதுக்கான எல்லாமே குறியீடுகளும் அப்படிதான் இருக்கு. அதுல அதனுடைய அரசியல் என்ட்ரினால அரசியலும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்றதான் மைண்ட் செட்.